சார் பொதுவா இந்த முக்கியமான நாட்கள், முக்கியமான விசேஷ நாட்கள். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டோம்னா, பௌர்ணமி கிரிவலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தா குழந்தை பிறக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான நாட்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த நாள் கடவுள நெனச்சு, அந்த மாதிரியான விரதங்கள் இருந்தா மட்டும் தான் கடவுள் குடுப்பாரா? ஸோ நம்ம 24 மணி நேரமும் கடவுள நெனைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப அந்த முக்கியமான நாட்கள மட்டும் கடவுள நெனச்சு நம்ம வந்து தவம் இருந்தா, அது எப்படி சார் குடுப்பாரு? நினைக்கிறது சுத்தமா நினைச்சிட்டாலே போதும்மா. எதுக்கு இந்த மாரி தான் இருக்கணும், அந்த மாரி தான் இருக்கணும்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாஸ்டிங் இருக்குல்ல. இப்போ நம்ப விரதம் இருக்கோம். அந்த விரதம் உங்களால முடிந்தா இருங்கன்னு நான் சொல்றேன். ம். கஷ்டப்பட்டு எனக்கு எப்படி இருந்தாலும் தலை சுத்தல் அப்படியே கீழ விழுந்து இது பெரண்டாலும் நான் அப்படியே அவ்வளவுலாம் தேவை. ம். See, what you can, you do it. ம். இந்த நாள்ல தான் இத பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப அடுத்த நாளே வேற ஒரு ஆக்டிவிட்டிக்கு நீங்க போவீங்க. ம். அந்த நாள்ல மட்டும் இப்படி இருப்பீங்க. ம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு நாள் பண்ணிட்டு பல நாள் ஜாலியா இருக்கிறத விட டெய்லி ஒரு விஷயத்த பண்ணும்போது எப்படி இருக்கும்? ம். மங்குன்னு போறோம். ஜிம்ல வெயிட்டா தூக்குறோம். அப்புறம் 10 நாள் போவே மாட்டோம். வேஸ்ட். கண்டிப்பா. கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.